வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். மின்சார கட்டண உயர்வில் 85 விழுக்காடு மக்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள். பிரதமர் உத்தரவாதம். வரும் ஜூலை மாதம் மின்சார கட்டணம் உயர்த்தப்படுகிறது. இந்த கட்டண உயர்வு 85 விழுக்காடு மக்களுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் உத்தரவாதம் அளித்துள்ளார். மின்சார கட்டண உயர்வில் தொழில்துறையினரும் பணக்கார வர்க்கத்தினரும் மட்டுமே சம்பந்தப்பட்டுள்ளதாக பிரதமர் விளக்கினார். இந்த கட்டண உயர்வு நியாயமானதாகவே கருதப்படுகிறது. காரணம், 14 விழுக்காட்டிற்கும் குறைவாகவே மின்சார கட்டணம் உயர்த்தப்படுகிறது. அதேவேளையில் இந்த கட்டண உயர்வில் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்வதற்கு அவற்றின் மேம்பாட்டுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படும் என்று பிரதமர் விளக்கினார். ஒட்டுமொத்தத்தில் 85 விழுக்காடு மக்களுக்கு இந்த கட்டண உயர்வு பாதிப்பை ஏற்படுத்தாது என்று இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரத்தின் போது பிரதமர் இதனை தெரிவித்தார். நாடு சுதந்திரம் பெறுவதற்கு முன்னதாகவே கூட்டணியில் ஓர் உறுப்பு கட்சியாக இருந்து வரும் மலேசிய சீன சமூகத்தின் பிரதான அரசியல் கட்சியான மாசிசாவை பரிசான் நேஷனல் கூட்டணியில் இருந்து வெளியேற்றும் திட்டம் எதுவும் இல்லை என்று அந்த கூட்டணியின் தலைவர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஜயீத் அமிடி தெரிவித்துள்ளார். பரிசான் நேஷனலில் ஓர் அங்கமாகவும் சக தோழமை கட்சியாகவும் மாசிசாவை நிலைநிறுத்தும் பாரம்பரியத்தை தொடர்ந்து கடைபிடிப்பதில் தமது தலைமையிலான கூட்டணி உறுதியாக இருந்து வருவதாக துணை பிரதமருமான அஹ்மத் ஜயீத் தெரிவித்தார். பரிசான் நேஷனலில் இருந்து எந்த ஒரு உறுப்பு கட்சியையும் வெளியேற்றுமாறு விடுக்கப்படும் கோரிக்கைகளினால் அதன் தலைவர்கள் மதிமயங்கி விட மாட்டார்கள் என்பதையும் அம்னோ தலைவருமான ஜயீத் விளக்கினார். அம்னோவுடன் ஒத்திசைவாக மாசிசா செயல்பட்டதன் காரணமாக அக்கட்சி சீன சமூகத்திற்கு துரோகம் இழைத்துவிட்டதாக இதற்கு முன்பு குற்றம் சாட்டப்பட்டது. இந்நிலையில் பரிசான் நேஷனலிலிருந்து மாசிசாவை வெளியேற்றுவதற்கு வெளி சக்திகள் முயற்சி செய்து வருவதாக அண்மையில் சீன பத்திரிகை ஒன்றுக்கு பேட்டி அளித்திருந்த மாசிசா தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் விகாசியாங் தெரிவித்திருந்தார். தகவல் அளிப்பவர்கள் தாங்கள் கொண்டுள்ள தகவலை போலீஸ் போன்ற அமலாக்க தரப்பினரிடம் தெரிவிக்காமல் நேரடியாக ஊடகங்களுக்கு வழங்குவார்களேயானால் 2010ஆம் ஆண்டு தகவல் அளிப்பவர்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படாது என்று சட்டத்துறை அமைச்சர் அசலினா ஒத்மான் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அதேவேளையில் முதலில் ஊடகங்களுக்கு தகவலை தந்துவிடும் நபர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு 2010ஆம் ஆண்டு தகவல் அளிப்பவர்கள் சட்டத்தில் திருத்தம் செய்வதற்கு அரசாங்கம் உத்தேசிக்கவில்லை என்பதையும் அமைச்சர் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஊடகங்களுக்கு நேரடியாக தகவல் அளிப்பவர்களின் நோக்கங்கள் சில வேளைகளில் தீய எண்ணத்தை கொண்டிருப்பதையும் அசலினா விளக்கினார். நடப்பு சட்டத்தின் கீழ் ஒருவர் தாம் கொண்டுள்ள தகவலை முதலில் அமலாக்க தரப்பினரிடம் தெரிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துவதாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தைப்பூச திருவிழாவின் போது பக்த பெருமக்கள் இந்து சமய நெறிமுறைகளுக்கேற்ப தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்துவதற்கும் காவடிகளை ஏந்திச் செல்வதற்கும் ஊர்வலமாக பங்கேற்பதற்கும் இந்துக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் கந்தன் காவடி பட்டறை திட்டத்தை ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி இன்று அறிவித்தார். நமது நாட்டில் தைப்பூச விழா மிகப்பெரிய சமய விழாவாக திகழ்ந்து வருகிறது. அதிகமான இளைஞர்களும் யுவதிகளும் பங்கேற்கின்றனர். காவடிகளை ஏந்திச் சென்று தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தும் பக்தர்கள் எத்தகைய காவடிகளை ஏந்திச் செல்ல வேண்டும், கடைபிடிக்க வேண்டிய விரதம் உட்பட சமய ஒழுக்க நெறிகள் யாவை, காவடி பக்தி நடனங்கள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும், அவற்றின் நுட்பம் என்ன, அவற்றில் பொதிந்துள்ள மகத்துவம், நமது சமய மரபுகள் காக்கப்பட வேண்டிய அவசியத்தை விளக்குவதே இந்த கந்தன் காவடி திட்டத்தின் நோக்கமாகும் என்று துணை அமைச்சர் சரஸ்வதி விளக்கினார். ஒற்றுமைத்துறை அமைச்சின் ஆதரவில் மலேசிய இந்து தர்ம மாமன்றம் மற்றும் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் ஃபைன் ஆர்ட்ஸ் டான்ஸ் அகாடமி கலை கலாச்சார இயக்கம் ஆகிய அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் கந்தன் காவடி திட்ட விழிப்புணர்வு பட்டறைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் துணை அமைச்சர் சரஸ்வதி தெரிவித்தார். கந்தன் காவடி திட்டத்தின் முதல் கட்ட பயிற்சி வரும் ஜனவரி 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கில்லான் பண்டமாரானில் ஸ்ரீ சுப்பிரமணியர் தேவஸ்தான மண்டபத்தில் நடைபெறுகிறது என்று சரஸ்வதி விவரித்தார்.
ஒர்க் ஷாப்பில் சற்று முன்பு அவர்கள் டீச்சர் விளக்கியது போல பல விஷயங்கள் அது உள்ளடக்கம் இருக்கிறது. முறையாக இந்த நல்லொழுக்கம் எப்படி சமய நிகழ்ச்சியில் கடைபிடிக்கப்பட வேண்டும், அதன் முக்கியத்துவத்தை இந்து தர்ம மாமன்றம் அவர்கள் அதை முன்னெடுக்கின்ற வேளையில் அதை எப்படி முறைப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை டீச்சர் நளினி அவர்களுடைய நடனப்பள்ளி வாயிலாக முறையாக காவடி சிந்து அதன் அடிப்படையில் காவடி நடனத்திற்கான அந்த வழிமுறைகள், காவடி எப்படி செய்வது, எப்படி எடுப்பது, எப்படி செலுத்துவது, அதன் நோக்கம் என்ன, அதன் இறையாண்மை என்ன, அதனால் அந்த ஒழுக்கத்தை நாம் ஒரு ஆண்டு முழுவதும் எப்படி கடைபிடிப்பது போன்ற ஒரு நல்ல ஒழுக்கத்தை இளைஞர்களுக்கு சின்ன வயதிலேயே நாம் கொண்டுட்டு செல்ல வேண்டும் என்ற முதல் முயற்சியாக நாம் இதை எடுத்திருக்கிறோம். இதற்கு பெயர் கந்தன் காவடி. முதல் அதன் பயிற்சி பட்டறை வருகின்ற 7ஆம் தேதி பண்டமாரான் முருகன் கோவில் தேவஸ்ரீ சுப்பிரமணியம் தேவஸ்தானத்தில் நடைபெறுகிறது. இது 50 பேர் பங்கேற்கக்கூடிய முதல் கட்ட பயிற்சியாக இருந்தாலும் அந்த பட்டறை தொடர்பான காணொளி யூடியூப் வழியாக பதிவேற்றம் செய்யப்படும். இந்த காணொளியின் பதிவில் விளக்கப்படும் சமயம் சார்ந்த விவரங்களை அனைத்து ஆலயங்களும் நிர்வாகங்களும் தைப்பூச காலத்தில் மட்டுமின்றி பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி போன்ற இதர சமய விழாக்களிலும் ஒரு வழிகாட்டலாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் என்று துணை அமைச்சர் சரஸ்வதி கூறினார். இந்த செய்தியாளர்கள் கூட்டத்தில் மலேசிய இந்து தர்ம மாமன்றத்தின் தேசிய தலைவர் ராதாகிருஷ்ணன் அழகுமலை மற்றும் ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் ஃபைன் ஆர்ட்ஸ் டான்ஸ் அகாடமி கலை கலாச்சார இயக்க பொறுப்பாளர்களான நளினி மற்றும் கவிஸ்ரீ சுகுமாரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். 17th Annual Edison Awards. இந்த ஆண்டிற்கான மக்கள் மனம் கவர்ந்த ஹீரோ வரிசையில் ரஜினி, கமல், விஜய், தனுஷ், விஜய் சேதுபதி, சூர்யா. உங்களுக்கு ஃபேவரட்டான ஆக்டரை தேர்ந்தெடுக்க எடிசன் அவார்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி vote பண்ணுங்க அல்லது edisonawards.in-ல vote பண்ணுங்க. எடிசன் அவார்ட்ஸ், மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர். திசைகள். பஹாங் பட்டத்து இளவரசர் தங்கு மக்கோத்தா பஹாங் தங்கு ஹசனால் இப்ராஹிம் அலாம் ஷாவை திருமணம் செய்ய போவதாக கடந்த ஆண்டு சமூக வலைதளங்களில் தகவலை பரப்பிய ஃபரிடா டவுட் என்ற பெண்ணிடம் போலீசார் வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளனர். அந்த பெண் கடந்த மாதம் பேரா மஞ்சோங்கில் வெற்றிகரமாக அடையாளம் காணப்பட்டதாக பஹாங் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஸ்ரீ யாயா ஒத்மான் தெரிவித்தார். விசாரணை அறிக்கை துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அலுவலகத்தில் ஒப்படைப்பதற்கு முன்னதாக அந்த அறிக்கை தற்போது முறைப்படுத்தப்பட்டு வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார். வரும் ஏப்ரல் மாதம் எந்த ஒரு பெண்ணுடனும் திருமணம் நடைபெறுவதற்கான ஏற்பாட்டை தங்கு மக்கோத்தா பஹாங் கொண்டிருப்பதாக கூறப்படுவதை பஹாங் அரண்மனை வன்மையாக மறுத்துள்ளது. ஃபரிடா டவுட் என்ற பெண் இன்ஸ்டாகிராமில் பகிர்ந்த அந்த தகவலினால் மக்கள் மத்தியில் குழப்பம் ஏற்பட்டது. இதுகுறித்து புலன் விசாரணை செய்யும்படி போலீஸ் துறையை பஹாங் அரண்மனை கேட்டுக்கொண்டது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் புட்டாலிங்ஜயா டமன்சராவில் உள்ள ஒரு பேரங்காடி மையத்தின் கார் நிறுத்தும் இடத்தில் பாதுகாவலரால் கண்டுபிடிக்கப்பட்ட 5 லட்சம் ரிங்கிட் ரொக்கத் தொகையை கொண்ட பணப்பெட்டி அதன் உரிமையாளரிடம் ஒப்படைக்கப்பட்டுவிட்டதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ உசேன் ஓமார் கான் தெரிவித்தார். அந்த ரொக்க பணம் குறித்து தாங்கள் மேற்கொண்ட விசாரணையில் நிறுவனம் ஒன்றின் உரிமையாளருக்கு அந்த பணம் சொந்தமானது என்பது தெரிய வந்துள்ளதாக டத்தோ உசேன் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நீதிமன்ற உத்தரவின் வாயிலாக அந்த பணத்தை அதன் உரிமையாளரிடமே ஒப்படைக்கும்படி துணை புரோசிக்யூட்டர் அலுவலகம் உத்தரவிட்டுள்ளதாக அந்த உயர் போலீஸ் அதிகாரி விளக்கினார். கடந்த ஜனவரி 29ஆம் தேதி சீன புத்தாண்டு தினத்தன்று புட்டாலிங்ஜயா டமன்சரா பிலாங்கி உத்தாமா கொண்டோமினியம் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் தனது வீட்டில் இருந்து நீல நிற பிராத்தோன் ஈஸ்வரா காரில் புறப்பட்டு சென்ற 34 வயது பெண் பிணமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. யோங் ஜியா என் என்ற அடையாளம் கூறப்பட்ட அந்த பெண்ணை அவரின் குடும்பத்தினர் கடந்த 6 நாட்களாக தீவிரமாக தேடி வந்த நிலையில் அந்த பெண்ணின் உடல் ஜலான் கொலஸ்லாங்கோ ஜிராம் அருகில் பந்தாய் ரமேஷ் கடற்கரை பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த பெண்ணின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது குறித்து அவரின் குடும்பத்தினருக்கு தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கொலஸ்லாங்கோ மாவட்ட போலீஸ் அறிக்கை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.